கிருஷ்ணகிரியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழகத்தில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் பொதுச் செயலாளர் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் இப்படிப்பட்ட சாதனையை படைத்ததில்லை. அந்த சாதனையை படைத்தது அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 6 மாவட்டங்களை பிரித்து அந்த மாவட்ட மக்களுக்கு நிர்வாக வசதி செய்து கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதோடு 4 ஆண்டு காலத்தில் 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் தான். ஏழை எளிய குடும்பத்திலே வந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பொறியியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஐடி கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எந்த ஒரு மாநிலத்தில் கல்வி சிறக்கின்றதோ அந்த மாநிலம் உச்ச நிலையை அடையும். அதற்கு அடித்தளமாக விளங்குவது கல்வி. இதுதான் புரட்சித் தலைவர் அம்மா கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதனால் கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டு, எனக்கு முன்னாலே சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டதை போல மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா 2011ஆம் ஆண்டு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றி 10 ஆண்டு காலத்திலே சிறப்பான ஆட்சி முறையின் விளைவாக கல்விக்கு பல்வேறு உதவிகளை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அளித்ததன் விளைவாக கிராமத்திலிருந்து நகர வரை சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 132 பேர் 2011 படித்துக் கொண்டிருந்த எண்ணிக்கை 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை உயர்த்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இந்த ஒரு துறை மட்டுமல்ல, மின்சாரத்துறை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா 2011 தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது கடுமையான மின்வெட்டு அம்மாவில் வாக்குறுதி கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் கரையெல்லாம் மின்சாரம் வழங்குவேன் என்று சொன்னார்கள். அதுபோல 3 ஆண்டுகளில் கரையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தார்கள். ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அப்படி ஒரு நாட்டிற்கு மின்சாரம் உயிர் போன்றது. எந்த அளவுக்கு மின்சாரம் தடையில்லாமல் படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி பார்க்க முடியும். அந்த வளர்ச்சியை கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிகமான மின் உற்பத்தியை பெருக்கி கொடுத்த காரணத்தினால்தான் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற ஒசூர் இன்றைக்கு தொழில்பேட்டை வளர்ந்திருக்கின்றது. புதிய புதிய தொழில் வருவதற்கு அதிமுக அரசாங்கம் போட்ட விதை. மின் உற்பத்தி சாதனை படைத்தோம். உபரி மின்சாரத்தை உருவாக்கி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மின்தடை எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்திலே மின் கட்டணம் உயர்த்தவில்லை, மக்கள் பாதிக்கவில்லை, விவசாயம் பாதிக்கவில்லை. வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரம் இன்றைய தினம் 52% உயர்த்திருக்கின்றார்கள். வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரம் 52% உயர்த்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நகர்ப்புறத்தில் வாழ்கின்ற மக்கள் 100% வீட்டு வரி உயர்த்திருக்கின்றார்கள். கடவை 150% உயர்த்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வு, மறுபக்கம் வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, அதோட குடிநீர் வரி உயர்வு, அதற்கு மேல் குப்பை வரியும் போட்டு விட்டார்கள். வரி வரி என்று வரி மேல் போட்டு வரி மக்கள் மீது போட்டு பெரும் சுமையை சுமத்திய அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று காலம் கடின
மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. சரியான நிர்வாக திறமையுள்ள உள்ள அரசாங்கம் இருந்த காலத்தில் அந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்திலும் விலைவாசி உயராமல் மக்களை பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த தினம் இல்லை 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. கடுமையான மக்கள் பாதிக்கிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட கஷ்டப்பட்ட கிராமத்திலே பாதிக்கிறது நகர வரை. இன்றைக்கு ஏழை மக்கள் இந்த விலைவாசியால் கடுமையாக பாதிக்கிறார்கள். மத்திய மாநில அரசியல் கவனம் செலுத்தவில்லை. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் இதற்கு முடிவு கட்ட முடியும். ஏழைகளை பாதுகாக்க முடியும். ஏழைகளுக்கான திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகள் வாழ்விலே மகிழ்ச்சியை உண்டாக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கும். அதே நேரத்தில் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி குறைந்ததோ அப்பொழுதெல்லாம் மக்கள் துன்பத்தை தான் கொடுப்பார்கள். மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பார்கள். வீட்டு மக்களுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. வரலாற்றை புரட்டி பாருங்கள். திமுக கட்சி ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. அது கட்சி அல்ல, ஒரு கம்பெனியில எப்படி நடக்குமோ அப்படித்தான் நடந்துட்டு. எல்லா துறையிலும் ஊழல், ஊழலாத துறையே கிடையாது. எங்கே சென்றாலும் ஊழல் தான். எங்கே சென்றாலும் நீங்கள் பணம் கொடுத்தால் தான் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட அவலங்களை ஆட்சி இன்னைக்கு ஆட்சியை பார்க்க முடியும். இன்றைக்கு மக்கள் படுகிற துன்பத்தை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காலத்தில் தான் இன்றைக்கு இவ்வளவு துன்பத்தையும் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோடு மக்கள் வாழ்ந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உடனுக்குடன் தெரிந்து அதை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம். ஏழைகள் கஷ்டத்தை நாங்கள் உணர்ந்தோம். ஏழையோடு பழகி வாழ்ந்த காரணத்தினாலே அவருக்கு என்ன வகையிலே துன்பம் ஏற்படும், எந்த வகையிலே பிரச்சனை ஏற்படுகிறது, அதை எப்படி தீர்த்து வைக்கப்படும் என்னும் அனுபவ ரீதியாக எங்களுக்கு தெரியும். அதனால்தான் 4 ஆண்டு காலம் 2 மாத காலம் 4 ஆண்டு 2 மாத காலத்துக்கு சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். அதே போல எங்களுடைய இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுது மேடையிலே வீட்டிருக்கிறார்களே முன்னாள் அமைச்சர் மக்கள், அவர்கள் அவ்வப்போது நாட்டு மக்களிடத்தில் என்ன பிரச்சனை உடனுக்குடன் தெரிவித்து அதற்கு தீர்வு என்ற காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பான அரசு என்று மக்களிடத்திலே பெயரை பெற்றது. இன்றைய தினம் என்ன முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை. ஏன் அமைச்சர்களே பார்க்க முடியல, அவர் எம்எல்ஏ பார்க்க முடியல. சிந்திச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போனை பார்க்கின்ற பொழுது ஒரு மாதத்துக்கு முன்பு தொழில் முதலீட்டு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தினார். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மாநாடு முடிந்தது. மீண்டும் ஸ்பெயினுக்கு செல்வோம் என்று பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு 11 நாட்கள் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார். அப்பொழுது செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்தது, நான் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக சொல்லி செய்கிறேன் என்று சொன்னார். சரி, நாமளும் சந்தோஷமா இருக்கோம், பரவாயில்ல. ஏதோ முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு புதிய தொழிற்சாலை கொண்டு வருகிறார், வேலைவாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணினோம். அவரும் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார். அங்கே ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு முதலாளிகளை அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் அதிபர்களை ஸ்பெயினுக்கு செல்ல வைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போனார். அவருடைய சொந்த வேலைக்கு ஸ்பெயினுக்கு செல்வதற்கு எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மறைமுகமாக ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக ஒரு கதையை
கட்டி வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்க போகவில்லை. அவர் 2 ஆண்டு காலமாக அவர் ஆட்சியிலே சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதற்கு போய் மக்கள் எண்ணுகிறார்கள். சந்தேகம் ஏற்படுமா ஏற்படாதா? ஒரு மாதத்துக்கு முன்புதான் தொழில் முதலீட்டு மாநாடு நடத்துறீங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த தொழிலதிபர்கள் அப்பொழுது அழைத்து புரிந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அதற்கு மாறாக அவரை ஸ்பெயின் நாட்டுக்கு செல்ல சொல்லி அங்கே நம்முடைய முதலமைச்சர், அங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று அவரை அழைத்து புரிந்து ஒப்பந்தம் போடுவது என்று சொன்னால் அது இருக்கின்ற மர்மம் என்ன என்பதை மக்கள் புரிந்து இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது எனக்கு முன்னாலே பேசினார்கள். பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற வேப்பனப்பள்ளி ஒன்றிய கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இங்கே ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 400 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். அருமையான மருத்துவக் கல்லூரி. கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 400 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். அருமையான மருத்துவக் கல்லூரி. இது நாங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல, வாக்குறுதி கொடுக்கல. கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு நல்ல உயர்தர சிகிச்சை கிடைக்க என்பதற்காக 400 கோடியில் அற்புதமான மருத்துவமனை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வேப்பனப்பள்ளி ஒன்றியம் இணைக்கல் புதூர் கால்வாய் திட்டத்தில் இடதுபுறம் கால்வாய் வழியாக வடலாவுக்கு ஏரிக்கும் வலதுபுற கால்வாய் வழியாக தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டம் தும்பலஹள்ளி அணைக்கு நீர் கொண்டு செல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021ஆம் ஆண்டு டெண்டர் விடப்பட்டது. அந்த பணி தொடங்கப்பட்டது. இன்றைக்கு ஆம வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதோட கிருஷ்ணகிரி ஒன்றியம் கேஆர்பி அணையில் 8 மதகுகள் மோசமாக இருந்தது. அந்த சட்டெல்லாம் மாற்றி கொடுத்த 20 கோடியில். கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல கட்டிடம் 18 கோடியில் கட்டி கொடுத்துருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒன்றியம் பெத்தனப்பள்ளி ஊராட்சியில் கல்லூரி மாணவர்கள் 2019 அடிக்கல் நாட்டி 22 நாங்கள் ஏற்கனவே திறந்திருக்கிறோம். 3 கோடி ரூபாயில் நிறைய திட்டங்கள் நிறைய இருக்குது. 2-3 பக்கம் இருக்குது. அதோட நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டமாக இருந்தாலும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம். ரெண்டும் உள்ள ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம். எனவே விவசாய மக்கள் அதிக அளவிலே பூக்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பூக்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கின்ற அண்டை மாநிலமான பெங்களூருக்கு சென்று தான் விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இங்கே மேடையில் இருக்கின்ற அருமை சகோதரர் அண்ணன் KP முனுசாமி அவர்களும் அப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அங்கே ஒசூரிலே சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று 21 கோடி ரூபாயில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது கொண்டு வந்து சிறப்பாக அமைச்சு கொடுத்தோம். அதையும் கிடப்பில் போட்டாங்க. அற்புதமான திட்டம். 21 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை அதையும் கிடப்பில் போட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. நீ தூரம் வந்துடு டிவியில் வேணும். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 33 ஏரிகளுக்கு பரூர் ஏரியிலிருந்து பாரூர் ஏரியிலிருந்து கால்வாய் வழங்குகின்ற திட்டம். ஊத்தங்கரையில் புதிய காவல் நிலைய கட்டிடம், ஊத்தங்கரையில் மாவட்ட சார்பு நீதிமன்றம், ஊத்தங்கரையில் புதிய பத்திரப்பதிவு அலுவலகம், கல்லாயில் புதிய ஆதிராவிட நல மாணவர் விடுதி, கோடமன்னபடியில் புதிய சுகாதார நிலையம், எட்டிப்பட்டியில் புதிய கால்நடை மருத்துவமனை, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் இணைக்க புதிய தாமலேரிப்பட்டி பாலம், ஓட்டம்பட்டியில் புதிய பாலம், ஊத்தங்கரையில் புதிய தீயணைப்பு நிலைய கட்டிடம், சாம்பல்பட்டி கிராமத்தில் புதிய மேம்பாட்டு ஆரம்ப சுகாதார நிலையம், கல்லாதி கிராமத்தில் புதிய பேருந்து நிலைய கட்டிடம், அதுபோல் அரசு பால்டெக்னிக் கல்லூரி ஊத்தங்கரையில், சிங்காரப்பேட்டையில் புதிய பேருந்து நிலைய கட்டிடம், ஊத்தங்கரையில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விவசாயத்துறை மூலமாக, அனுமன் தீர்த்தம் கிராமத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், பாவக்கல் கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தியது. அதே நிறைய திட்டங்கள், நிறைய பாலம்,
ஊத்தங்கரில் கட்டி கொடுத்துருக்குறோம். அதில் வேப்பனப்பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்பள்ளி சட்டமன்றத்தில் வேப்பனப்பள்ளி ஒன்றியம், பெரிய கோட்டைப்பள்ளி ஊராட்சி, பெரியதவி கோப்பள்ளி ஆற்றில் நெடுஞ்சாலை, நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள், அதில் உயர்மட்ட பாலம் 3 கோடி ரூபாய் கட்டி கொடுத்துருக்குறோம். அதே போல் நாரலசப்பள்ளி ஊராட்சி, பெரிய சக்கனாவூர் கிராமம் முதல் ஏக்கல்நத்தம் மலை கிராமம் 4 கிலோமீட்டர் வரை தார் சாலை 2 கோடி. இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலத்தில் அதிமுக பற்றி குறை சொல்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வாடிக்கை. இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்ச, உங்களை ஆட்சியில் அமர்த்த மக்களுக்கு என்ன செஞ்ச, நாங்கள் எவ்வளோ திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியில் இந்த மாவட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. எல்லாமே குடும்பத்தை சார்ந்த திட்டங்களை தான் கொண்டாடுவாங்க. அதுதானே வருமானம் கிடைக்கும். அவருடைய திமுக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த திரு பல்வேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை தெரிவித்தார். எல்லாத்துக்குமே வந்திருக்கு நினைக்கிறேன், எல்லாமே செல்போன் வச்சிருக்கிறோம்ல. அதில் எனக்கு முன்னாலே அருமையாக சொல்கிறார். 30,000 கோடி 30,000 கோடியை 2 ஆண்டு காலத்தில் சம்பாதிச்சு திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாக அந்த ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். யார் செய்தி வெளியிட்டது? திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நிதி அமைச்சர் திரு பல்வேல் தியாகராஜன் குறிப்பிடுறார். அவர் ஒரு பொருளாதார மேதை, மெக்க படித்தவர். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை வெளியிட்டிருக்கான்னு சொன்னா எந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் செய்திருக்கா என்பதை நிரூபணமாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு எல்லா நீதிமன்றங்களிலுமே, பெரும்பாலான நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் தேர்தல் வருவதற்கு, இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள், எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள். பல அமைச்சருக்கு தூக்கமே இல்லை, தூக்கமே போச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. உப்ப தின்னவே தண்ணி குடிச்சே ஆக வேண்டும். நம்மை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அண்ணா திமுகவை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் திமுகவுடைய நிலை என்ன? எத்தனை பேர் தப்புவாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய ஒருவர் திமுகவில் ஐக்கியமாகி அமைச்சரானார். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கிறார். இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும்? சிறையிலே இருக்க வேண்டும். இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டு அவளுக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனால் இன்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போலதான் எனக்கு முன்னாலே அண்ணன் KPM அவர்கள் குறிப்பிட்டார். இந்த இயக்கத்திற்கு அன்றைய தினம் எட்டப்பன் என்று சொல்வார்களே, அதே போல சில எட்டப்பர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அத்தனையும் தூள் தூளாக நொறுக்கி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பை நாம் பெற்றோம். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. தெய்வ பலம் உள்ள ஒரு கட்சி. அதை கண்ணை இமைகாப்பதை போல இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காத்தார்கள். இருவரும் தலைவர்கள் தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி, கட்டி காத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை தொட்டு பார்க்க முடியாது. எவரேனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள்.
ஆகவேதான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு கட்சி இருக்குமோ இருக்காதோ என்று எண்ணினார்கள். எனக்கு முன்னாலே அண்ணன் KPML குறிப்பிட்டதை போல இதையும் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இறைவனால் உருவாக்கி நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அம்மா மறைவுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்தோம். அந்த இருபெரும் தலைவருடைய அருள் ஆசியால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் உடைக்க முடியாது என்று எக்கு கோட்டையாக உங்களுடைய ஆதரவால் உருவாக்கி சிறப்பாக கட்சி வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பத்திரிகையும் ஊடக நண்பர்களும் எங்களை ஏன் புறக்கணிக்க என்று தெரியவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் புறக்கணித்தாலும் ஒரு சவள குழந்தையை எவ்வளவுதான் எடுத்து ஊட்டச்சத்து கொடுத்தாலும் அது எந்திரிக்க போவதில்லை. திடமாக உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக உண்மை செய்தி வெளியிட்டாலே போதும், நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். அதை இனியாவது செய்து கொடுங்கள். திமுகவை கண்டு ஏன் அஞ்சுகள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நான் முதலமைச்சராக இருந்த பொழுது எவ்வளவு விமர்சனம் எங்கள் ஆட்சி மீது வைத்தீர்கள். எந்த தவறும் செய்யாமலேயே எங்கள் மீது விமர்சனம் செய்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் என்ன? நாள்தோறும் பிரச்சனை, கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் கூட ஊடகமும் பத்திரிகையிலும் மௌனம் காப்பது ஏன் என்று மக்கள் கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது. ஊடகமும் பத்திரிகையும் இன்றைக்கு தர்மம், அந்த தர்மத்தை காக்க வேண்டும். அது உங்கள் கையிலே இருக்கின்றது. அருள் கூர்ந்து உண்மை செய்தியை வெளியிடுங்கள். எங்களுக்கு நீங்கள் நல்ல செய்தி வெளியிட்டாலே வேறொன்றும் நாங்கள் கேட்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையை சந்தித்து விட்டது. பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. எவ்வளவு பிரச்சனைக்கு இடையில அதையெல்லாம் தகர்த்தெறிந்து மிக பிரமாண்டமான மிக சிறந்த வலிமையான கட்சி என்பதை எங்களுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் அதை உணர்த்தி காட்டுகிறார்கள். ஆகவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக இயங்கக்கூடிய கட்சி, நம்முடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி. வேறு எந்த கட்சியும் இப்படிப்பட்ட நிலையிலே கிடையாது. அதிமுக கட்சி ஒன்றுதான் தொடர்ந்து மக்களுக்கு குரல் கொடுத்து கட்சி என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னும் சில பேர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் என்று தெரியும். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொள்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட செயலர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 5 மாத காலமாக வேண்டும் என்றே திட்டமிட்டு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. இது எந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கிறார்கள்? ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார்.
எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைக்கும். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்லுங்கள், எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இழுபறியாக அந்த கூட்டணியில் இணைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு 10 நாள்ல தெரிஞ்சிடும். திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பிதான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பிக்கை தான் இருக்குது, மக்களை நம்பி இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டிருக்கிறது. மக்களால் எஜமானர்கள், மக்களுடைய முடிவுதான் இறுதியானது. மக்களால் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களைத்தான் நாங்கள் எஜமானராக நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். இந்த தினம் பல ஊடகங்களும் பத்திரிகைகளும் சரி, எனக்கு பல்வேறு விமர்சனங்களும் அந்த ஊடகத்தில் சில வட்டமானடா என்னமோ பேசுவாங்க, 4 பேர் சொல்லி விவாத மேடையும் வச்சு பேசுறாங்க. அது ஏதாவது கவுன்சில் நின்றுருக்காங்களா, வேற எந்த தேர்தலாலும் நின்றுருக்காங்களா? நாங்கள் குறை சொல்லல, முழுமையா தெரிஞ்சுட்டு பேசுறோம். நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்க வேண்டாம். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை, 2 ஆண்டு காலத்தில் மக்கள் படுகிற துன்பங்கள், வேதனைகள், அதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? கடந்த 2019 2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் உடைக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசுகிறீர்களா? ஒன்றுமே கிடையாது. திமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் ஒன்றுமே வெளிச்சத்துக்கு வருவதில்லை. மூடி மறைச்சி அண்ணா திமுக விமர்சனம் செய்வது ஒன்றுதான் இந்த விவாத மழையில் இருக்கிறதோடைய வேற எந்த காட்சியும் நாம் பார்க்க முடியல. ஆனால் வெளியே போய் பாருங்கள், மக்களை போய் சந்திங்கள், மக்களிடத்திலே என்ன இருக்கிறது தெரிந்து கொண்டு நீங்கள் விவாத மழையில் தெரிந்து பேசுங்கள். அதுதான் என்னுடைய கோரிக்கை. உண்மையிலே மக்கள் இந்த ஆட்சியிலே கடும் துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள், வேதனைக்கு ஆளாயிருக்கிறார்கள். அதுதான் இந்த ஆட்சி கிடைக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த பரிசு. பலன் வேறு ஒன்றும் இல்லை இந்த திமுக ஆட்சியிலே என்பதை நினைவுற கடற்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சியாளர்களும் கடைபிடித்தார்கள், இதே புரட்சி தலைவி அம்மாவும் கடைபிடித்தார்கள். அதையே இருவரும் தலைவர் கடைபிடித்ததை எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. எங்கே மதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, ஜாதிக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. மக்களை நேசிக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அந்த எந்த மதமானாலும் சரி, எந்த ஜாதியானாலும் சரி, அதை பற்றி கவலை. யார் உண்மையாக நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்கிறார்கள், அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களை மதிக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இந்தியா மட்டுமல்ல, தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. எந்த கட்சியாவது ஒரு சாதாரண தொண்டன் பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஆக முடியுங்களா? ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சர் ஆக முடியுமா? அது அதிமுகவில் மட்டும்தான் முடியும். அது எந்த கட்சியிலும் முடியாது. திமுக கட்சிக்காரர் ஒருவராவது ஸ்டாலின் குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் பதவிக்கு வர முடியும் என்று துணிச்சலோடு சொல்ல திராணி தப்புங்களா? அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் மட்டுமல்ல, மேடை இருப்பவர் மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருப்பவர் இந்த மேடைக்கு வருவதற்கு தகுதியானவர்கள் அத்தனை பேர். உண்மையாக இந்த கட்சி குறைத்தால், இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் எவர் வேணாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பதவிக்கும் வர தகுதியுடைய இங்கே அமர்ந்திருக்கிறார். இதுதான் அதிமுக.
அதனால்தான் அதிமுகவை உடைக்க முடியவில்லை, முடக்க முடியவில்லை. ஒரு ஜனநாயக அமைப்புள்ள கட்சி அதிமுக கட்சி, உயிரோட்டம் உள்ள கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் உடைக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழகத்தில் ஏற்கப்படுவதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு சிறக்க நம்முடைய கட்சி பாடுபடும். அதோடு இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா